சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசரில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா VLAN விர்ச்சுவல் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். இதுக்கு முன்னாடி நெட்வொர்க்கிங் டிவைசஸில் பார்த்திங்கன்னா சுவிட்சு, ஆக்சுவலாக அந்த சுவிட்சோட கான்செப்ட்டு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக சுவிட்ச் ஓப்பன் பண்ணிங்கனாவே உங்களுக்கு தெரியும், டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 24 போர்ட்ஸ் இருக்கும். லோக்கல் ஏரியா நெட்வொர்க் கனெக்ஷனில் இதெல்லாமே கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சிஸ்டமில் கனெக்ட் பண்ணுறதுக்கு சுவிட்ச் யூஸ் ஆகுது. இதுக்கு முன்னாடி சுவிட்ச் பேஸ்டு லேன் சொல்லிட்டு ஒரு கான்செப்டே பார்த்துருக்கோம். ஒரு சுவிட்சிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 24 சிஸ்டம் வரை கனெக்ட் பண்ணலாம். நம்ம ஒரு 4 சிஸ்டம் கனெக்ட் பண்ணி ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டம் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணோம். இப்போயுமே நம்ம பார்க்க போகிறது சுவிட்சு பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த கான்செப்டில் எண்ட் டிவைசஸ் நான் பிசி வச்சுருந்தோம். இந்தமாரி பார்த்திங்கன்னா மல்டிபிள் டிவைசஸ் வச்சுக்கலாம் நீங்கள். இந்தமாரி பார்த்திங்கன்னா இருக்கிற டிவைசஸ் கேபிள்ஸ் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் கேபிளே நான் எடுத்துக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் என்ன கேபிள் எடுப்பீங்க, ஸ்ட்ரைட் த்ரூ கேபிள் எடுப்பீங்க. இது ஆட்டோமேட்டிக்காக அதுவே சூஸ் பண்ணிக்கும். ஆக்சுவலாக VLANோட லாஜிக் போகிறதுக்கு முன்னாடி சுவிட்ச் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். சுவிட்ச் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம், அதில் எப்படி VLAN டிஃபர் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பிசி ஐபி அட்ரஸ்ஸு உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம், ஏன்னா சுவிட்ச் பேஸ்ட் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 1.1 லேபிளுக்கு மாற்றிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இங்கே ஒரு 6 சிஸ்டம் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எத்தனை வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம், பேஸ்ட் ஆன் யுவர் அதை பொறுத்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு ஐபி கான்ஃபிகரேஷன் ஆஸ் யூஷுவலாக நம்ம எப்பயும் போல் கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கலாம். டிஃபால்ட் கேட்வே கொடுக்க தேவையில்லை. ஓகே, இதுவரையும் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி கான்செப்டில் பார்த்துருந்து பிசி 1லேருந்து எந்த பிசி கம்யூனிகேட் பண்ணாலும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பிங் ஆகும், டெஸ்ட்டு கனெக்ஷன் வந்து டெஸ்ட் ஆகும். இப்போ பிசி 1லேருந்து 3க்கு கம்யூனிகேட் பண்ணுறேன், சக்ஸஸ்ஃபுல் வரும். பிசி 1லேருந்து 5 கம்யூனிகேட் பண்ணுறேன், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல். நீங்கள் எதுக்கு 2 பிசிக்கு எடுத்துக்கிட்டு கம்யூனிகேட் பண்ணாலும் சக்ஸஸ்ஃபுல்னு வருது. ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்க்க போகிற VLAN கான்செப்டில் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு காலேஜுக்குள்ளே ஒரு 3 டிபார்ட்மெண்ட்டுக்கு குறிப்பிட்ட சிஸ்டம் மட்டும்தான் கம்யூனிகேட் பண்ணோம், வேறு எதுவுமே கம்யூனிகேட் பண்ணக்கூடாது. இந்தமாரி பார்த்திங்கன்னா டிவைட் பண்ணுறோம். ஃபிசிக்கல் நெட்வொர்க்கை லாஜிக்கலாக டிவைட் பண்ணுற கான்செப்ட் பார்த்திங்கன்னா VLAN. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டம் எது வேணாலும் கம்யூனிகேட் பண்ண முடிகிற மாதிரி இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த VLANோட லாஜிக் யூஸ் பண்ணி எனக்கு வந்து இந்த 2 சிஸ்டம் மட்டும்தான் கம்யூனிகேட் பண்ணணும். இந்தமாரி பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சிஸ்டம் மட்டும் கம்யூனிகேட் பண்ணுற மாரி நான் வந்து VLAN யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். என்ன சொல்கிறேங்கிறது புரியும்னு நினைக்கிறேன். என்னோடய கான்செப்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் 2 சிஸ்டம் மட்டும் கம்யூனிகேட் பண்ணோம். ஃபஸ்ட்லேருந்து இங்கே இருக்கிற 3rd சிஸ்டம்க்கோ இல்லை வந்து 5th சிஸ்டம்க்கோ கம்யூனிகேட் பண்ணால் கம்யூனிகேட் ஆகாது. நான் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிபார்ட்மெண்ட் சிஸ்டம் எல்லாமே ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளாக இதுக்கு எல்லாமே சிஎஸ்னு கொடுத்துக்கிறேன். இதனோட நேம் சிஎஸ்சில் எக்ஸாம்பிளுக்கு 2 சிஸ்டம் எடுத்துக்கிறோம். நீங்கள் வந்து மல்டிபிள் சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா BCA
இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தேர்டு குரூப்புக்கு ஃபார் எக்ஸாம்பிளாக கெமிஸ்ட்ரி. இந்தமாரி 3 டிஃப்ரெண்ட் குரூப் எடுத்துக்கிட்டேன். இப்போ எதெல்லாம் கம்யூனிகேட் பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியும். சிஎஸ் சிஸ்டம் எல்லாம் கம்யூனிகேட் ஆகிக்கும், பிசி எல்லாம் கம்யூனிகேட் ஆகிக்கும், கெமிஸ்ட்ரி எல்லாம் கம்யூனிகேட் ஆகிக்கும். இந்தமாரி லாஜிக்கு பேர் தான் VLAN. இது எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி VLAN பற்றி சும்மா ஒரு இன்ட்ரோ மட்டும் பார்த்துக்கலாம். ஃபிசிக்கல் நெட்வொர்க்கை டிவைட் பண்ணுறோம், மல்டிபிள் லாஜிக்கல் நெட்வொர்க்கை டிவைட் பண்ணுறோம். ஒரே ஒரு ஃபிசிக்கல் நெட்வொர்க் 6 சிஸ்டமாக இருக்கும், எப்படி வேணாலும் கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லாஜிக்கலாக டிவைட் பண்ணுறோம். எதுக்கு பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணுறோம்னா நெட்வொர்க்கை வந்து டிவைட் பண்ணுறோம். மெயின் கான்செப்டே பார்த்திங்கன்னா நெட்வொர்க் டிவைட் பண்ணுறதுக்கு தான். செக்யூரிட்டி இருக்கும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதில் செக்யூரிட்டினா ஒருத்தருக்கு அனுப்புகிற மெசேஜ் இன்னொருத்தருக்கு ரீச் ஆகாது. ஸோ நான் சிஎஸ்க்கு மட்டும் அனுப்பிச்சிக்கிட்டேன்னா சிஎஸ்குள்ளே மட்டும் இருக்கும், பிசிஏக்குள்ளே அனுப்பிச்சின்னா பிசிஏக்குள்ளே மட்டும் இருக்கும். வேறு எங்கேயுமே மெசேஜ் பார்த்திங்கன்னா ரீச் ஆகாது. பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா பெட்டராக இருக்கும். கம்பேர் VLAN யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சுவிட்ச் மட்டும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் அந்த மெசேஜ் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் போகும், அந்தமாரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும். ஏன்னா டிராஃபிக் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த சிஎஸ்குள்ளே மட்டும் கம்யூனிகேட் பண்ணும்போது இந்த சிஸ்டம்க்கு மட்டும்தான் ரீச் ஆகும், வேறு எந்த சிஸ்டம்க்கு ரீச் ஆகாது. இதனால் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு யூஸ் தான் VLAN யூஸ் பண்ணும்போது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய டைப் இருக்குது. நேட்டிவ், டிஃபால்ட்டு, டேட்டா, வாய்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, இந்தமாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா டிஃபால்ட் VLAN கான்செப்ட் பார்த்துட்ருக்கோம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா VLANோட கோடிங் போயிடலாம். VLAN கோடிங் போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சிஸ்டம் இதை கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த கேபிளோட டைப்பு, அது இன்டர்ஃபேஸோட நேம் இருக்கும். FA01 ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 01ன்னு சொல்லியிருக்கும். இதனோட நேம் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 02, இதனோட நேம் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 03, இது ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 04, இது பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 05, 06. இந்தமாரி பார்த்திங்கன்னா அந்த கேபிளோட நேமு கண்டிப்பாக இன்டர்ஃபேஸ் நேமு நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம கோடிங் போடுறதுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ கோடிங்குள்ளே போயிடலாம். எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா சுவிட்சு கிளிக் பண்ணிவிட்டு CLI போயிடலாம். CLIனா கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸு இந்தமாரி டிஃபால்ட்டாக இருக்கும், யூசர் மோடில் இருக்கும். நம்ம வந்து எனேபிள் மோடு மாற்றிக்கிறோம். எனேபிள் மோடு மாற்றிட்டு EN கொடுத்தாலும் சரி, எனேபிள் கொடுத்தாலும் சரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கான்ஃபிகரேஷன் மோடு போய்க்கிறோம். கான்ஃபிகரேஷன் டெர்மினல் கான்ஃப் மோடுக்கு போய்க்கிறோம். கான்ஃப் மோடுக்கு போயிட்டு இப்போ VLAN நீங்கள் ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம் VLAN. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு நம்பர் கொடுக்கணும். ஆக்சுவலாக இந்த நம்பர் பார்த்திங்கன்னா இண்டிஜர் டைப்பு. இந்த நம்பர் நீங்கள் கொடுக்கும்போது ரேஞ்சு 1லேருந்து 4094 வரையும் ரேஞ்சு கொடுத்துக்கலாம். எந்த ரேஞ்சில் வேணாலும் கொடுக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிளாக 10ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இந்த VLANோட நம்பர் 10. அந்த VLANக்குள்ளே போயிடும். நேம் பார்த்திங்கன்னா இந்த VLANோட நேம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் 2 சிஸ்டமுக்கு நான் வந்து நேம் வந்து சிஎஸ்னு கொடுத்துருக்கேன். ஸோ சிஎஸ்னு கொடுத்துட்றேன். இப்போ அந்த நேம் செட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸிட் கொடுக்குறோம். இப்போ என்ன சொல்கிறோங்கிறது புரியும்னு நினைக்கிறேன். எனேபிள் கான்ஃப்டி கொடுத்துட்டு VLAN 10ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு இண்டிஜர் டைப்பு நம்பர் கொடுக்குறோம். அந்த நம்பரோட ரேஞ்சு 1 to 4094 வரை நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம். இந்த 10ங்கிறது பார்த்திங்கன்னா சிஎஸ் டினோட் பண்ணும். இப்போ இதேமாரி பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா 20ன்னு சொல்லிவிட்டு நான் பிசிஏ கொடுப்பேன், 30ன்னு சொல்லிவிட்டு கெமிஸ்ட்ரி கொடுப்பேன். இப்போ பாருங்கள், இந்தமாரி 3 VLAN கொடுத்துருக்கேன், 10, 20, 30ன்னு சொல்லிவிட்டு. இப்போ இதை எக்ஸிட் கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஷோ VLAN ப்ரீஃப் கொடுக்கலாம். ஷோ VLAN ப்ரீஃப் கொடுத்தோம்னா நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது VLAN பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டு இதாக போயிட்டுருக்கோம். டிஃபால்ட்டு VLAN டைப் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த சுவிட்சில் பார்த்திங்கன்னா மொத்தம் 24 போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதுதான் 01, 02, 03, 04, 56 அப் டு பார்த்திங்கன்னா FA02
24 வரையும் இருக்கும். ஆக்சுவலாக இந்த போர்ட்டு 2 அடிஷ்னல் போர்ட் வந்து ஜிகாபிட் ஈத்தர்நெட் 01 02 பார்த்தீங்கன்னா ஜிகாபிட் ஈத்தர்நெட். நம்ம க்ரியேட் பண்ண VLAN நம்பர் பார்த்தீங்கன்னா 10 வந்து சிஎஸ்க்கு இருக்குது, 20 வந்து பார்த்தீங்கன்னா பிசிஏக்கு இருக்குது, 30 பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை பார்த்தாவே தெரியும், இது FA0102ன்னு சொல்லி 24 சிஸ்டம், நம்ம 6 சிஸ்டம் தான் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு சிஸ்டமோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா FA01ன்னு இங்கே இருக்கும், இது பார்த்தீங்கன்னா FA02, இது ரெண்டும் எடுத்து சிஎஸில் போட போகிறோம். அதேமாதிரி FA03, 04 எடுத்து பிசிஏல போட போகிறோம். FA05ம் FA06ம் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கு ஆட் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட கான்செப்ட்டு. இந்த FA01, 02 பார்த்திங்கன்னா சிஎஸ்க்கு நேரம் இந்த பக்கம் வந்துடும். 03, 04 பார்த்திங்கன்னா பிசிஏக்கு, 5, 6 பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கு. அது என்ன கோடிங் சொல்லிவிட்டு இப்போ பார்க்கலாம். சேம் இதுக்கு முன்னாடி மாரியே பார்த்திங்கன்னா எனேபிள் கான்ஃபிடி கொடுத்துக்கோங்க. எனேபிளில் தான் இருக்கும், கான்ஃபிடி கொடுத்துக்கலாம். கான்ஃபிகரேஷன் டெர்மினல், கான்ஃப்டி கொடுத்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த கோடு இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போயிடுறோம். இன்டர்ஃபேஸுக்கு ஷார்ட் ஃபார்மு INT. இன்டர்ஃபேஸ் FA0/1ங்கிறது ஃபஸ்ட்டு சிஸ்டமோட கேபிள் இன்டர்ஃபேஸு. இதுக்குள்ளே போய்கிட்டு சுவிட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ் டேப் கொடுத்திங்கனாவே வந்துடும். கொடுத்துட்டு சுவிட்ச் போர்ட், மறுபடியும் சுவிட்ச் போர்ட் ஆக்சஸ், VLAN, எந்த VLAN அசைன் பண்ணணும், 10க்கு அசைன் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ண போகிறேன், எக்ஸிட் கொடுக்குறேன். இதேமாரி அடுத்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போகிறேன். FA0/2 கொடுத்துட்டு சுவிட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ், சுவிட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சுவிட்ச் FA02 எந்த VLANல அசைன் பண்ண போகிறோம், சேம் சிஎஸ்க்கு தான் 10ன்னு கொடுத்துருக்கேன். சுவிட்ச் போர்ட் ஆக்சஸ் VLAN 10ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன், எக்ஸிட் கொடுக்குறேன். இப்போ அசைன் ஆயிருக்கா இல்லைன்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். 2 எக்ஸிட் கொடுத்துட்டு ஷோ VLAN ப்ரீஃப் கொடுத்துக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இங்கே இருந்த FA01, 02ம் பார்த்திங்கன்னா சிஎஸ்க்கு 10க்கு நேரம் அசைன் ஆகிருக்கு. ஸோ இந்தமாரி பார்த்திங்கன்னா அடுத்து 3ம் 4ம் பிசிஏக்கு, அடுத்து 5ம் 6ம் கெமிஸ்ட்ரிக்கு அசைன் பண்ணணும். இந்த கோடிங் அப்படியே முடிச்சிடலாம். கான்ஃப்டி இன்டர்ஃபேஸ் F03 switch port mode access, switch port access VLAN. இப்போ கொடுக்குறது 20 பிசிக்கு, எக்ஸிட். ஒரு இன்டர்ஃபேஸ் கொடுத்தாச்சு. அடுத்த இன்டர்ஃபேஸ் F04 switch port mode access, switch port access VLAN. டேப் கொடுத்திங்கன்னா அதுவே வந்துடும். 20 அசைன் பண்ணுறோம், எக்ஸிட். இப்போ பார்த்திங்கன்னா பேசிக் அசைன் பண்ணியாச்சு. இதேமாரி பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கு இன்டர்ஃபேஸ் செக் பண்ணிக்கலாம் வேணாம். ஷோ VLAN ப்ரீஃப் கொடுத்திங்கன்னா பார்த்திங்கன்னா 1, 2ம் பார்த்திங்கன்னா சிஎஸ்க்கு, 3, 4 பார்த்திங்கன்னா பிசிஏக்கு, சேம் கெமிஸ்ட்ரிக்கு அசைன் பண்ணிடலாம். கான்ஃப்டி இன்டர்ஃபேஸ் எதுக்கு போகணும், F0/5 அதுக்கு போயிட்டு சுவிட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ், சுவிட்ச் போர்ட் ஒரு லைன் 3 டைம் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா டேப் கொடுத்து பண்ணிகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆக்சஸ் VLAN. இப்போ கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா 30, எக்ஸிட் கொடுத்துக்கிறேன். சேம் இன்டர்ஃபேஸ் F0/6 கொடுத்துக்கிறோம். சுவிட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ், சுவிட்ச் போர்ட் ஆக்சஸ் VLAN 30. இப்போ 5, 6ம் பார்த்தீங்கன்னா அசைன் பண்ணிவிட்டேன். ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். ஃபைனலாக எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ கோடிங்கு
ஷோ VLAN brief கொடுத்தீங்கன்னா இந்தமாரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். சிஎஸில் 1 2 ஃபஸ்ட் 2 சிஸ்டமோட இன்டர்ஃபேஸு உங்களுக்கே தெரியும். இதோட இன்டர்ஃபேஸ் நேம் தான் FI0102. 3 4 பார்த்தீங்கன்னா பிசிஏக்கு, 4 5 சிஏ கெமிஸ்ட்ரிக்கு. இதே தான் நான் பண்ணியிருக்கேங்க. கோடிங்கில் 3 லைன் கோடிங் தான் ரிப்பீட்டாக வந்துட்டுருக்கும். நீங்கள் கோடிங் போடும்போது இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போய்க்கிறீங்க. சுவிட்ச் போர்ட் மோட் அக்சஸ்னு ஒரு லைனு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா VLAN எந்த VLANக்குள்ளே அசைன் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் VLAN க்ரியேட் பண்ணிக்கணும். VLAN க்ரியேட் பண்ணுறதுக்கான கோடிங் நான் இங்கே சொல்லியிருக்கேன். VLAN கொடுத்துட்டு நம்பரு, நேமு, எக்ஸிட், இது 3 லைன் தான். VLAN க்ரியேட் பண்ணுறதுக்கு 10க்குள்ளே அசைன் பண்ணுறதுக்கு, 20க்குள்ளே அசைன் பண்ணுறது, 30க்குள்ளே அசைன் பண்ணுறதுக்கான கோடிங் தான் இங்கே கொடுத்துருக்கேன் 1 by 1. ஃபஸ்ட் 2 போர்ட்டும் 10க்குள்ளே வரதுனால VLAN 10 கொடுக்குறேன். 10 தான் சிஎஸ். அடுத்த ரெண்டும் பார்த்திங்கன்னா 0304ம் பார்த்திங்கன்னா VLAN 20 பிசிஏக்குள்ளே வரதுனால அது கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் 2 பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரிக்குள்ளே வரதுனால பார்த்திங்கன்னா 30க்குள்ளே கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ஃபைனலாக நீங்கள் கொடுக்க வேண்டிய கோடிங்கு ஷோ VLAN brief கொடுத்து கரெக்டாக அசைன் ஆகிருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிக்கிறீங்க. இந்தமாரி அசைன் ஆகிருக்கும். இப்போ வந்து நம்மளோட பிங் கமாண்டுக்கு போயிடலாம். இப்போ நான் பிங் கமாண்ட் எடுத்துக்கிறேன். PDU சிம்பிள் PDU எடுத்துகிட்டு ஃபஸ்ட் சிஸ்டம்க்கும் செகண்ட் சிஸ்டம்க்கும் இது இருக்கிறதுல டெலிட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட் சிஸ்டம் செகண்ட் சிஸ்டம் பிங் பண்ணால் சக்ஸஸ்ஃபுல் வருது. ஃபஸ்ட் சிஸ்டம் தேர்ட் சிஸ்டம் பிங் பண்ணால் ஃபெயில்டு வருது. மறுபடியும் ஒரு ட்ரை பண்ணலாம். 1 3 பார்த்திங்கன்னா ஃபெயில்டு வருது. செகண்ட் சிஸ்டம் அடுத்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்த் சிஸ்டம் கனெக்ட் பண்ணோம்னா ஃபெயில்டு வருது. ஆக்சுவலாக உங்களுக்கு கான்செப்ட் பார்த்திங்கன்னா அந்த குரூப்புக்குள்ளே இருக்கிற சிஸ்டம் மட்டும் சக்ஸஸ்ஃபுல் வருது. நீங்கள் செக் பண்ணுங்கள். 5ம் 6ம் கனெக்ட் ஆகுது. 5ம் 4ம் பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகலை, ஃபெயில்டு வருது. இங்கே மெசேஜஸ் இங்கே பாருங்கள். 3ம் 4ம் கனெக்ட் ஆகும். ஆக்சுவலாக இதனோட கான்செப்டே VLANோட கான்செப்ட்டு ஐசோலேட் பண்ணியிருக்கோம். இந்த சிஎஸ்குள்ளே இருக்க சிஸ்டம் மட்டும் கனெக்ட் பண்ணணும், பிசிஏக்குள்ளே இருக்கிறத மட்டும் பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகிக்கணும், கெமிஸ்ட்ரிக்குள்ளே இருக்க மட்டும் கனெக்ட் ஆகிருக்கணும், வேறு எந்த டிவைசஸ் கூடயும் கனெக்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த VLAN. இதே தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் லாஜிக்கல் நெட்வொர்க்காக பார்த்திங்கன்னா டிவைட் பண்ணுறோம். ஒரே ஒரு ஃபிசிக்கல் நெட்வொர்க்கை இதை ஐசோலேட் பண்ணிக்கிறோம். குரூப்பாக பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரிச்சுக்கிறோம். நீங்கள் இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த டைப்லேயும் பண்ணிக்கலாம். பிங் கமாண்டு கமெண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு கூட பிங் 192.168.1.2 கொடுத்திங்கன்னா செகண்ட் சிஸ்டமோடது ரிப்ளை ஃப்ரம் வருது. நான் தேர்ட் சிஸ்டம் கொடுக்குறேன். தேர்ட் சிஸ்டமோடது பார்த்திங்கன்னா 3 கொடுத்திங்கன்னா 3ல் பார்த்திங்கன்னா ரெக்வஸ்ட் டைம் அவுட் வருது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரெக்வஸ்ட் டைம் அவுட்டு. ஸோ 1லேருந்து 3 கனெக்ட் ஆகலை. ஏன்னா 1ங்கிறது சிஎஸ் சிஸ்டம், 3ங்கிறது பார்த்திங்கன்னா பிசிஏ சிஸ்டம். இந்தமாரி கனெக்ட் ஆகாது. இந்தமாரியும் நீங்கள் செக் பண்ணலாம். நான் இதை எடுத்துகிட்டு சப்போஸ் தேர்ட் சிஸ்டம் எடுத்துக்கிறேன். தேர்ட் சிஸ்டம்லேருந்து ஃபோர்த் சிஸ்டம் கனெக்ட் ஆகும். பிங் 192.168.1.4 கொடுத்தோம்னா கனெக்ட் ஆகும். ஆக்சுவலாக 3லேருந்து 4 கனெக்ட் ஆகும். 3லேருந்து 5 தான் கனெக்ட் ஆகுது. எடுத்துக்க செக் பண்ணி பாருங்கள். ரெக்வஸ்ட் டைம் மட்டும் தான் எரர் வரும். சரி, ஓகே. நீங்கள் வந்து பிங் கமாண்டை யூஸ் பண்ணாலும் சரி, இல்லைன்னா பார்த்திங்கன்னா இந்தமாரி PDU எடுத்துகிட்டு நீங்கள் இதுக்குள்ளேயே செக் பண்ணாலும் சரி இங்கே ஸ்டேட்டஸ் வரும். ஸோ இதுதான் VLANோட கான்செப்ட்டு. இந்த VLAN பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.